ஒரு கட்டு புதினா, அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு சட்னி மாரி அரைச்சி சாப்பிட்டா, இட்லி, தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வாங்க என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சுருக்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு வாணலி அடுப்பில வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 4, 5 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட நறுக்குன 1/4 மூடி தேங்காயை அதோட சேர்த்து வறுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் தேங்காயும் இந்த மாதிரி வதக்கி போடும்போது அதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண கருவேப்பிலை புதினாவை இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை புதினா நல்லா சுருண்டு வரட்டும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்குது. கருவேப்பிலை புதினா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்தமாரி கருவேப்பிலையெல்லாம் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரும்போது நல்லா ஆஞ்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எந்த வகையான சட்னியாக இருந்தாலும் இந்த கருவேப்பிலை கொஞ்சம் வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா நல்ல சட்னி நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். எடுத்த உடனே தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி சேர்த்து அரைக்கணும். அவ்வளோதான். உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த புதினா கருவேப்பிலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.